அனைவருக்கும் வணக்கம். ஹலோ மக்களே! அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எத பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்துல எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க தமிழ்நாடு சீருடை பணியாளருடைய தேர்வு முடிவுகள் தற்சமயம் வெளியிட்டாங்க. வெளியிட்டதுலருந்து மக்கள் எல்லாருமே குழப்பத்தோட இருக்க ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் கட் ஆஃப்ன்றீங்களே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் 50 மதிப்பெண்கள் எடுத்தும் என்னுடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரிசல்ட் பேஜ்ல அந்த என்னுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இல்ல. நீங்க 50 மார்க்குக்கு வரும்னு சொல்றீங்க. ஆனா என்னுடைய பெயர் இல்லை. என்னதான் காரணம்? ரிவைஸ்டு ஆன்சர் கீஸ் வந்து திரும்பவும் வெளியிடுவாங்களா? ஆன்சர் கீஸ் வந்து திரும்பவும் மாற்றப்படுமா? ஆ மதிப்பெண்கள் கிரேஸ் மார்க் 5 மதிப்பெண்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொன்னீங்களே, குடுப்பாங்களா? இந்த மாதிரி காவலர் தேர்வுல குழப்பங்கள் நிறைந்ததா இருக்கு. அந்த குழப்பங்கள் அனைத்திற்கும் ஒரு முக்கிய பதில்கள் இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம். ஸோ கட் ஆஃப் மதிப்பெண்கள பொறுத்தவரைக்கும் ரிசல்ட் வெளியிட்டதுலருந்து மிகப்பெரிய அளவுல மாற்றம் கண்டிப்பா வந்திருக்குங்க. ஏன்னா ரிசல்ட்டுக்கு முன்னாடி 5 மதிப்பெண்கள் கம்மியா இருந்துச்சு. ரிசல்ட்ட பொறுத்தவரைக்கும் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, 5 மதிப்பெண்கள் கூடுதலாயிடுச்சு. ஏன்னா 69 வரைக்கும் நெறைய பேர் எடுத்திருக்காங்க. ஸோ அதுதான் ஹையஸ்ட் மதிப்பெண்களே நம்ம சொல்லலாம். லீஸ்ட் மதிப்பெண்கள் 37, 8 எடுத்திருந்தா கூட அவங்களுக்கும் செலக்ஷன் லிஸ்ட்ல அவங்களுடைய பெயர்களும் வந்திருக்கு. ஓகே. அதனால கவலையே பட வேண்டாம். ஸோ எதிர்பார்க்கப்படக்கூடிய கட் ஆஃப் மதிப்பெண்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, பொது பிரிவினருக்கு 50லேருந்து 54 இருந்தாலே ஓரளவுக்கு இருந்தா போதும். ஸோ பிஎஸ்டிஎம் இந்த மாதிரி ஏதாச்சும் உங்ககிட்ட சர்டிஃபிகேட் முன்னுரிமை சான்றிதழ்கள் ஸ்போர்ட்ஸ், என்சிசி இருந்துச்சுன்னா, கண்டிப்பா 50 மார்க்குக்கு பணி உறுதியா கிடைக்கும். கவலைப்பட வேண்டாங்க. ஓபிசி கேட்டகரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சேம் அதே தான் 50லேருந்து 55 வரைக்கும் தான். 40லேருந்து 57, 2 வரைக்கும் சில எதிர்பார்க்குறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எம்பிசி கேட்டகரிக்கு. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, எம்பிசி கேட்டகரிக்கும் 50 தாங்க பேசிக்கா. ஸோ எபோவ் 50 ப்ளஸ் இருந்தா கண்டிப்பா அவர்களுக்கு 100% பிசிக்கல் டெஸ்ட்ல வாய்ப்புகள் இருக்கு. முதற்கட்டமா வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய பெயர்கள் வெளியிட்டிருக்காங்க. அது அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறீங்க. என்னுடைய பெயர்கள் வரலன்னு நெறைய பேர் எதிர்பார்க்குறீங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த செலக்ஷன் லிஸ்ட்ட வந்து மீண்டும் வருவிப்பதற்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால கவலைப்பட வேண்டாம். ஸோ எஸ்சி கேட்டகரிக்கு 40லேருந்து 45. ஸோ இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்டிடியூட், எக்ஸ்-சர்வீஸ்மேன், டிரான்ஸ்ஜெண்டர் டெஸ்டிடியூடோவா இருந்தா 40 எடுத்திருந்தாலே போதும். அந்த சர்டிஃபிகேட் அவங்க கையில இருந்துச்சுன்னா, அவங்க பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு உடனடியா போகலாம். எஸ்டிக்கு 40 டூ 45. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 45 இருந்தாலே பேசிக்கா 45 இருந்தாலே போதுங்க. பிடபிள்யூடிக்கு 32 தான் ஸ்டார்ட்டிங்கே சொல்றாங்க. 38 வரைக்கும் இருக்கு. ஸோ அதனால 38 எடுத்திருந்தாலே அவர்களுக்கும் பணி வாய்ப்பு கிடைக்கும். அதனால கவலையே பட வேண்டாம். ஸோ டிஎன்எஸ்ஆர்பி உடைய அடுத்த கட்டத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரிவிஷன் ரிசல்ட் வந்து வெளியிட போறாங்க. கிரேஸ் மார்க்கும் ஒரு 3 மதிப்பெண்கள் வழங்க இருக்கிறதாக தகவல்கள் கசிந்திருக்கு. ஸோ இதற்குண்டான ஒரு அப்டேட் விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். டிஎன்எஸ்ஆர்பி சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.